ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நாம் 11th ஸ்டாண்டர்ட் ஹிஸ்ட்ரியில் உள்ள முக்கியமான லெசன் தான் பார்க்க போகிறோம். தென்னிந்திய அரசியல் டாப்பிக்கில் கவர் ஆகிறது. பிற்கால சோழர்கள் பாண்டியர்கள் லெசன்லேருந்து ஒரு 2 முக்கியமான கொஸ்டின் வந்து பார்க்க போகிறோம். சரிங்களா? ஒரு களம் என்பது எத்தனை கிலோகிராமை குறிக்கும் அப்படின்னா 28 கிலோகிராம் தான் குறிக்கும். அடுத்து படை முகாம், முக்கியமான ஒரு மேட்ச் த ஃபாலோயிங் வந்து பார்த்துடலாம். படை முகாமுக்கு ஆன்சர் வந்து யார் அப்படின்னா தண்டநாயகம். தண்டநாயகம் தான் படை முகாம் விட்டிருப்பார் அப்படின்னு ஞாபகம் வச்சுடுங்க. படை முகாம் யார் விடுறா அப்படின்னா தண்டநாயகம். முகாம் தானே, டெம்பரரியாக விடுறது, அதனால் தண்டமாக செலவு பண்ணுறாங்க அப்படி ஞாபகம் வச்சுடுங்க. ஒரு ஷார்ட்கட்டாக இதை ஞாபகம் வச்சிடலாம். படை முகாம்னா தண்டநாயகம். அடுத்து புறக்காவல் படை. அந்த காலத்துலலாம் மன்னர்கள் இருக்காங்கன்னா அவங்களுக்கு பாதுகாக்கிறதுக்கு வெளிப்புறத்தில் ஒரு படையை வந்து நிப்பாட்டி வச்சுருப்பாங்க. அது எப்போவுமே நிரந்தரமாக இருக்கும். ஸோ புறக்காவல் படை அப்படின்னா நிலைப்படை, நிலையாக இருக்குது, நிரந்தரமாக இருக்குது அப்படின்ற அர்த்தம். புறக்காவல் படைக்கு ஆன்சர் வந்து 2வதுக்கு வந்து ஆன்சர் நிலைப்படை.